என்னது நம்ம உடம்புல இருக்க கேன்சர் செல்லை அவ்வளோ ஈஸியாக அழிச்சிடலாமா? ஆமாங்க, அது எப்படின்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக இந்த வீடியோவை கேளுங்க. அதாவது நம்ம உடம்புல கேன்சர் செல்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த கேன்சர் செல் எப்படி மல்டிப்ளை ஆகுதுன்னா, அதுக்கு தேவையான ஒரு என்விரான்மெண்ட் கிடைக்கும் போது அது மல்டிப்ளை ஆகுது. அதாவது ஒரு விதை கிடக்குன்னா அதுக்கான உரம் கிடைக்கும் போது அது வளருதுல, அந்த மாதிரி தான். அப்போ அந்த என்விரான்மெண்ட் அதுக்கு கிடைக்கல அப்படின்னா அது மல்டிப்ளை ஆக முடியாது. நேச்சுரலாகவே ஒரு செல் க்ரோ ஆகணும்னா அதுக்கு எனர்ஜி தேவை. சரி, நார்மல் செல் எப்படி எனர்ஜி எடுத்துக்குது அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபேட்டு, புரோட்டீன், கார்போஹைட்ரேட் அப்படின்ட்டு எல்லா சோர்ஸையுமே ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன், அதாவது ஆக்ஸ்பாஸ்ன்னு சொல்லுவோம், அந்த முறையில் அது எடுத்துக்குது. ஆனால் கேன்சர் செல்ஸ்னால இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் சைக்கிளை ஃபாலோ பண்ண முடியாது. அதனால அது என்ன பண்ணுன்னா கிளைகாலைசிஸை ஃபாலோ பண்ணும். கிளைகாலைசிஸ்னா சுகர்ஸை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி ஃபைனலாக லாக்டேட் கிடைக்கிறது. சரி, இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு கேட்டால், நம்ம அதிகப்படியான ஃபேட்டு நம்ம எடுத்துக்கும் போது, அதாவது தேங்காய், அது போக ஃபைபர்ஸ், காய்கறி மூலமாக இருக்கக்கூடிய பல ஃபேட்டை நம்ம எடுத்துக்கும் போது இந்த ஃபேட்டை அதால் கன்வெர்ட் பண்ணி அதோட எனர்ஜியை எடுத்துக்க முடியாது. இதனால இங்கே இருக்கக்கூடிய கேன்சர் செல்ஸ் எல்லாம் சீக்கிரமாகவே டெத் ஆக ஆரம்பிக்கும். இதனால அதோட மல்டிப்ளிகேஷன் ரேட் குறையும், நம்மளோட பாடி கேன்சர் செல் ஃப்ரீயாக மாறும். சரி, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேன்சர் செல்ஸ் இருக்கிறதா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாலோ அல்லது ஸ்டேஜஸ் மாறி இருந்தாலோ நீங்கள் டெய்லி கோகனட் ஆயிலை உங்களோட ஃபுட்டில் எடுத்துக்கிறது மூலமாக கேன்சர் செல்ஸோட கவுண்ட்ஸை நீங்கள் குறைக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது இருந்தால் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.